அரிசி தேங்காய் அதிகரிப்புக்கு அறிவியல் பூர்வமான காரணங்களை தேட வேண்டும் என பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவின் ஐக்கிய குடியரசு முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில், அரிசி தேங்காய் பற்றி நாட்டில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதே பழைய கதைகளை இப்போது அமைச்சர்களும் ஏதோ ஒரு வகையில் சொல்கிறார்கள். அரிசி ஆலை உரிமையாளர்களை அணுகி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு தேவையான அரிசியின் விலையை அதிகரிக்க ஜனாதிபதி என்ன செய்தார்? விளைச்சல் குறைந்ததா அல்லது பற்றாக்குறையா? இந்த பிரச்சனையை மூடி மறைக்க முடியாது. அரிசி இருப்பு விநியோகம் செய்யப்படுவதால் அதை பராமரிக்க முடியாத நிலை உள்ளதுடன் வர்த்தக அமைச்சர் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தலுக்கு முன் சொன்னாலும் இன்னும் அறிவியல் பூர்வமாக பதில் சொல்ல வேண்டும். தேங்காய் குறைந்து விட்டது, ஆகவே குரங்குகளையும் மர அணில்களையும் சுட வேண்டும் என்கிறார்கள். இந்த 50 நாட்களுக்குள்ளேயாவது குரங்குகள் வந்தன. நீங்கள் குறிப்பிட்ட இடத்தில் நெருக்கடி இல்லை. தீர்வை உடன் முன்வைக்கும். அத்தோடு அறிவியல் ரீதியான கேள்விகளுக்கு அறிவியல் ரீதியான பதில்களை அளிக்க வேண்டும். சபாநாயகரின் டாக்டர் பட்டம் பொய்யானது எனில் அந்த உயரிய பதவிகள் சவாலுக்கு உட்பட்டுள்ளது. ஆகவே சபாநாயகருக்கு எதிராக சட்டப்படி செயல்படலாம் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார்.